பல்லடம் தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட் வழங்கினால் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? பல்லடம் தொகுதியில் அதிமுக வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்ற போதும் இந்த முறை ரேஸில் நிறைய பேர் இருப்பதால் வேட்பாளர் தேர்வை பொறுத்து முடிவுகள் மாற வாய்ப்புண்டு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தொகுதியின் உண்மை கள நிலவரம் என்பது குறித்தும் விரிவாக இன்று பார்க்க இருக்கின்றோம். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். அகில இந்தியாவே உற்று நோக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தல் திருவிழா இன்னும் சில நாட்களில் தேதி அறிவிக்கப்பட உள்ளது. அந்த வகையில் இந்த தேர்தல் திருவிழாவில் முக்கிய கட்சிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் உத்தேச வேட்பாளர் பட்டியல் உங்கள் கிங் 360 வெளியிட்டு வருகிறோம். அந்த வகையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தொகுதியின் உண்மை கள நிலவரம் என்ன என்பது குறித்தும், பல்லடம் தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட் வழங்கினால் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்பது குறித்தும் விரிவாக இன்று பார்க்க இருக்கின்றோம். திருப்பூர் மாவட்டத்தில் அதிக வாக்காளர்கள் மற்றும் பரப்பளவில் பெரிய தொகுதியாக பல்லடம் தொகுதி விளங்குகிறது. திருப்பூர் மாநகராட்சியின் 10 வார்டுகள், பல்லடம் நகராட்சியின் 18 வார்டுகள் மற்றும் 28 ஊராட்சிகள் என 3 உள்ளாட்சி நிர்வாகங்கள் கலந்த கலவையாகும் இந்த தொகுதி. பல்லடம் தொகுதியில் கரிக்கோழி பண்ணைகள், விசைத்துறை கூடங்கள் மற்றும் பின்னலாடை நிறுவனங்கள், சாய தொழிற்சாலை, விவசாயம் ஆகியவை பிரதான தொழில்களாக உள்ளன. பல்லடம் தொகுதியில் கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்தினர் அதிக அளவில் உள்ளனர். இவர்களுக்கு அடுத்தபடியாக அருந்ததியர் மற்றும் கம்மவர் நாயுடு சமூக மக்கள் பரவலாக எண்ணிக்கையில் உள்ளனர். செட்டியார், முதலியார் சமூக மக்களும் கணிசமாக உள்ளனர். தென் மாவட்ட தொழிலாளர்களும் வடமாநில தொழிலாளர்களும் சொற்ப அளவில் உள்ளனர். 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் MSM ஆனந்தன் 1,26,903 வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளர் முத்துரத்தினத்தை தோற்கடித்தார். 2011, 16, 21 என 3 சட்டப்பேரவை தேர்தலிலும் அதிமுக தொடர்ந்து வெற்றி பெற்று பல்லடத்தை அதிமுக கோட்டை என்பதை நிரூபித்து வருகிறது. அதிமுக கோட்டையாக பார்க்கப்படும் பல்லடம் தொகுதியில் கடந்த 2 தேர்தல்களிலும் திமுக 30% அதிகமான வாக்குகளை பெற்று 2வது இடத்தில் இருந்து வருகிறது. அதே நேரம் 2024 மக்களவைத் தேர்தலில் இந்த தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் திமுக அதிக வாக்குகளை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. 4 லட்சத்திற்கு அதிகமான வாக்காளர்களை கொண்ட இந்த தொகுதியில் அதிமுக சார்பில் சிட்டிங் எம்எல்ஏவான MSM ஆனந்தன், கரைப்புதூர் நடராஜன், முன்னாள் அமைச்சர் சேமா வேலுசாமி, முன்னாள் எம்எல்ஏ KP பரமசிவம், S பழனிசாமி, ராமமூர்த்தி என மிகப்பெரிய பட்டாளமே வரிசை கட்டி நிற்கிறார்கள் அதிமுகவில். இவர்களில் ஒருவர் வேட்பாளராக களமிறக்கப்படுவார் என தெரிகிறது. அதிமுக மாநில அமைப்பு செயலாளராக இருக்கும் முன்னாள் அமைச்சர் MSM ஆனந்தன் கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். இவர் பல்லடம் தொகுதியின் எம்எல்ஏவாக உள்ளார். இவர் திருப்பூர் வடக்கு தொகுதியில் கடந்த 2011 தேர்தலில் வெற்றி பெற்று வனத்துறை அமைச்சராகவும் பின்னர் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்தவர். முன்னாள் எம்எல்ஏக்கள் கரைப்புதூர் நடராஜன் மற்றும் பரமசிவம் ஆகியோர் சீட் கேட்பதால் இவருக்கு பல்லடம் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பாஜகவும் பல்லடத்தை குறிவைத்து காய்களை நகர்த்தி வருகிறது. இதனால் திருப்பூர் வடக்கு தொகுதியே இவரது சாய்ஸாக உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அங்கு வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் இங்கு போட்டியிட இவருக்கு வாய்ப்பு அதிகம். பல்லடம் மேற்கு ஒன்றிய செயலாளராக இருக்கும் கரைப்புதூர் நடராஜனும் கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். கடந்த 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இதே பல்லடம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். தொகுதிகள் இவருக்கு இருக்கும் செல்வாக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்க காரணமாக உள்ளது. மாநில அமைப்பு செயலாளரான முன்னாள் அமைச்சர் சேமா வேலுசாமியும் கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். கடந்த 2001, 2006 சட்டமன்ற தேர்தலில் பல்லடம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். இவர் 2001 தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சராகவும் இருந்தவர். 2011 கோவை மாநகராட்சி தேர்தலில் வெற்றி பெற்று மேயராக பதவி வகித்தவர். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு சீனியர் என்றாலும் அவரது எழுச்சி இவரது அரசியல் வாழ்க்கையை வீழ்ச்சியடைய செய்தது. இருப்பினும் கட்சி தொண்டர்களிடம் தற்பொழுது இவருக்கு இருக்கும் செல்வாக்கு இவரை உயர்த்தி பிடிக்கிறது. பல்லடம் தொகுதியில் 2 முறை வெற்றி பெற்றவர் என்பதால் இவருக்கு வேட்பாளர் பரிசீலனையில் முன்னணியில் இருக்க வாய்ப்புகள் உள்ளது. கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ KP பரமசிவம் கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். US பழனிசாமியும் கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். அதிமுகவின் பொங்கலூர் மேற்கு ஒன்றிய செயலாளராக இருக்கிறார். இவர் கடந்த 2006, 2011 உள்ளாட்சி தேர்தல்களில்
வெற்றி பெற்று ஊராட்சி மன்ற தலைவராக பதவி வகித்தவர். அதிமுக வேட்பாளர் ரேஸில் பல்லடம் அதிமுக நகர செயலாளர் ராமமூர்த்தியும் இணைந்துள்ளார். பல்லடம் தொகுதி பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டால் முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு அதிகம் உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் பேசப்படுகிறது. கடந்த மக்களவை தேர்தலில் அண்ணாமலை 1,12,000 வாக்குகளை பெற்றிருந்தார். எனவே அவரும் இந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது. தொடர்ந்து அதிமுக தான் பல்லடம் தொகுதியில் வெற்றி பெற்று வருகிறது. அதிமுகவென்று வலுவான வாக்கு வங்கி இருப்பதால் பல்லடம் தொகுதியில் அதிமுகவை போட்டியிடும் எனவும் பேசப்படுகிறது. திமுக சார்பில் குமார், கிருஷ்ணமூர்த்தி, முத்துரத்தினம், சோமசுந்தரம், ராஜேந்திரகுமார், பாலுசாமி ஆகியோர் வேட்பாளர்களாக போட்டியிட முயற்சித்து வருகின்றனர். திருப்பூர் மத்திய மாவட்ட துணை செயலாளரான குமார் கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். வழக்கறிஞரான இவர் பெங்களூர் ஒன்றிய சேர்மனாக இருந்தவர். பல்லடம் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளராக இருக்கும் கிருஷ்ணமூர்த்தியும் கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். இவர் கடந்த 2016ஆம் ஆண்டு திமுக சார்பில் போட்டியிட்டு தோல்வியை தழுவியவர். கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்த முத்துரத்தினம் பின்னலாளர் நிறுவனத்தை நடத்தி வருகிறார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதி திமுக கூட்டணியில் மதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்டது. அப்பொழுது மதிமுக சார்பில் போட்டியிட்ட முத்துரத்தினம் தற்பொழுது திமுகவில் உள்ளார். மதிமுகவின் முன்னணி நிர்வாகிகள் ஒருவரான இவர் கடந்த வருடம் மதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தார். மாதப்பூர் ஊராட்சி மன்ற தலைவராக பதவி வகித்தவர். இவரது தந்தை கந்தசாமி திமுகவில் பெங்களூர் ஒன்றிய செயலாளராக பதவி வகித்தவர். தொகுதி பொறுப்பாளர் செந்தில் பாலாஜியால் கட்சிக்கு அழைத்து வரப்பட்டவர் என்பதால் இவருக்கு சீட் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. மற்றொரு நபரான சோமசுந்தரமும் கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். இவர் பல்லடம் கிழக்கு ஒன்றிய செயலாளராக பதவி வகித்து வருகிறார். இதேபோல் பல்லடம் நகர செயலாளர் ராஜேந்திரகுமார், பெங்களூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாலுசாமி ஆகியோரின் வேட்பாளர் ரேஸில் உள்ளனர். இவர்களில் ஒருவருக்கு திமுக சார்பில் சீட் ஒதுக்க வாய்ப்புள்ளது. மண்டல பொறுப்பாளரான செந்தில் பாலாஜி போடும் கணக்கில் அண்ணாமலை ஒருவேளை போட்டியிட்டால் அவரை வெல்ல யார் சரி என அவர் போட்டு வைத்திருக்கும் கணக்கில் யாருக்கு டிக்கெட் போகிறது அறிவாலயம் என்பது நாம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் யார் போட்டியிட போகிறார் திமுகவில் என்பதை. தமிழக வெற்றி கழகம் சார்பில் திருப்பூர் மேற்கு மாவட்ட செயலாளர் GK சங்கர், மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் அணி ஒருங்கிணைப்பாளர் M தினேஷ்குமார் ஆகியோர் ஒருவரில் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் காவே தமிழினியன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் BSc பட்டதாரி. சட்டப்பேரவை உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து தொகுதிக்குள் இருக்கும் அனைத்து அரசு பள்ளிகளின் அடிப்படை கட்டமைப்புகளும் செய்யப்பட்டுள்ளன. பல்லடத்தில் மின்மயானம் அமைத்து தரப்பட்டுள்ளது. அதிமுக MLA தொகுதி என்பதால் திட்டங்கள் நிறைவேற்ற அரசு முன்வரவில்லை என்று அதிமுகவினர் புகார் தெரிவிக்கின்றனர். அதே நேரத்தில் பல்லடம் நகர் பகுதியில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை தடுக்க புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தை விரிவாக்க ஆனைமலையாறு நல்லாறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விவசாயிகளின் கோரிக்கை இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. கரிக்கோழி வளர்ப்பு தொழிலை மேம்படுத்த திட்டங்கள் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் இத்தொகுதியில் பரவலாக உள்ளது. இப்பகுதியின் முக்கிய தொழிலான விசைத்தறி தொழிலை நலிவிலிருந்து மீட்க சிறப்பு சலுகைகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக விசைத்தறி உரிமையாளர்களிடம் முன்வைக்கிறார்கள். மேலும் மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ற வகையில் பல்லடம் நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் குடிநீர் திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். பல்லடம் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் பணியமர்த்த வேண்டும் என்ற கோரிக்கைகளும் மக்கள் சார்பில் முன்வைக்கப்படுகிறது. பல்லடம் தொகுதியில் அதிமுக வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்ற போதும் இந்த முறை ரேஸில் நிறைய பேர் இருப்பதால் வேட்பாளர் தேர்வை பொறுத்து முடிவுகள் மாற வாய்ப்புண்டு. அதே நேரத்தில் திமுகவின் சார்பில் நிறைய நிர்வாகிகள் களமிறங்க முயற்சித்து வருகின்றனர். இதனிடையே நாம் தமிழர் கட்சி மற்றும் தாவேகா சார்பில் வேட்பாளர்களாக களமிறங்குவதால் வாக்குகள் 4ஆக பிரியும் என்பதால் இப்போதைக்கு பல்லடம் தொகுதியின் வெற்றியை தீர்மானிக்க முடியவில்லை என்பதே உண்மையான கள நிலவரம். நாளை மற்றொரு தொகுதியில் இருந்து பார்க்கலாம், வாருங்கள். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இப்பொழுது புதிய அப்டேட்டுகளுடன் தயார் நிலையில் உள்ளது. உங்கள் வெற்றியை உறுதி செய்து கொள்ள கீழுள்ள இணைப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். முழு விவரங்களை அறிந்து வெற்றியை சொந்தமாக்குங்கள். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாஃப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.